ஸோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த சூப்பர் பேட்ச் அப்படின்னு சொல்லி என்ன கான்செப்ட்னா, ஆல்ரெடி பார்டரில் மிஸ் பண்ணவங்க, ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கிறேன், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வரைக்கும் போனேன், குரூப் 1ல கிடைக்கல, அல்லது மெயின்ஸ் எழுதுன கிடைக்கல, குரூப் 2ல மெயின்ஸ் எழுதுன கிடைக்கல, இந்த மாதிரி பார்டரில் இருந்து கிடைக்காத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய எந்த இடத்துல அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் டியூன் அப் பண்ணி அவங்க வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி பெறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு டாப் ரேங்கில் வெற்றி பெறுகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம அகாடமியில் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பேட்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து வைக்க போகிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் இந்த சூப்பர் பேட்சில் வந்து இன்க்ளூட் ஆகி அடுத்து கண்டினியூவாக கோர்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க்கோட அது வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 7ஆம் தேதி, மே மாதம் 7ஆம் தேதி நடக்க இருக்குது. நம்ம அகாடமி வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை 3 பிரான்ச்சில் மட்டும் தான் நடக்க இருக்குது. இதற்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நடக்கும். ஆனால் நீங்கள் 9:30க்கே நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம், 9:30க்கு மேலே உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. 9:30க்குள்ள, அதாவது 9:30க்கு முன்னாடியே வர மாதிரி வந்துருங்க. வரப்போ உங்களுக்கு வந்து இந்த சூப்பர் பேட்ச் வந்து 2 எக்ஸாமே இருக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு வந்துருங்க. மெயின்ஸை பொறுத்த மட்டும் பிளாக் கலர் ஜெல் அல்லது வாட் எவர் நீங்கள் என்ன பேனா விருப்பப்படுறீங்களோ அந்த பேனா எடுத்துக்கலாம். அதுப்போ உங்களுக்கு மெயின்ஸுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்டிவ் எழுதுறப்ப அடிஸ்கேல் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரிங்களா, இதான் அதுக்கோட கான்செப்ட். இந்த சூப்பர் பேட்சோட ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு 1 மணி நேரம் கொடுப்பாங்க, மெயின்ஸுக்கு 50 நிமிஷம் கொடுப்பாங்க. ப்ரிலிம்ஸுக்கு 50 கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். மெயின்ஸை பொறுத்த மட்டும் 4 கொஸ்டின் இருக்கும். 2 10 மார்க், 2 15 மார்க் எழுதுற மாதிரி இருக்கும். இதான் அந்த கொஸ்டின் பேப்பருடைய புக்லெட் ஃபார்மெட். இதான் நான் வந்து ஹைட் பண்ணி காட்டுறேன். ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லை, ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு OMR தனியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதில் நீங்கள் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்ல என்ன பண்ணுங்கள், ஷேட் பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்க்கான ஆன்சர் எழுதுறதுக்கான பேப்பர் இருக்கும். இல்லை மெயின்ஸ் கொஸ்டினே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெயின்ஸ் கொஸ்டினை உங்களுக்கு இந்த PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மெயின்ஸை பொறுத்த மட்டும் இதுதான் உங்களுக்கு கொஸ்டினே. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ப்ரியராகவே ஆன்சர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எழுதலாம் தாராளமாக. ஸோ இதுக்கேற்றாலும் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. வரக்கூடிய 7ஆம் தேதி நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. அதில் நீங்கள் வந்து கிளியர் ஆகி அதுக்கப்புறம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் கிளியர் ஆனீங்கன்னா வரக்கூடிய சூப்பர் பேட்சில் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய பார்ட்டிசிபேட் பண்ணி அதோடு இல்லாமல் நீங்கள் டாப் ரேங்கில் வரக்கூடிய எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பயன்படுத்திக்கோங்க.